நண்பர்களே, தற்போது சுசித்ராவுடன் நான் நடத்தும் நேர்காணல் இது. என் பேர் கிருஷ்ணன். நான் ஈரோட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். சுசித்ரா தேர்வு செய்த புத்தகங்களை எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். சுசித்ராவுடைய மூல நூல் 7ஆம் உலகம், இப்போ தற்போது அவர் மொழியாக்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குமரி துறைவி, இதெல்லாம் வாசிச்சிருக்கிறேன். ஆகவே இந்த மொழியாக்க அனுபவங்கள் பற்றியும், மொழியாக்கம் எப்படி தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கிய பரப்பிற்கு கொண்டு செல்கும் பணியை ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறிய உரையாடலை நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். சில கேள்விகளை கேட்குறேன், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் கேள்வியாக, ஒரு தீவிர இலக்கிய வாசகனாக ஒரு படைப்பை அணுகுவதற்கும் மொழியாக்கம் செய்யும் நோக்கிலோ அல்லது மொழியாக்கம் செய்யும் பொழுதோ ஒரு படைப்பை அணுகுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குறிப்பாக நீங்க என்ன மேம்பட்ட வாசிப்பை அடைந்தீர்கள்னு சில உதாரணங்களை சொல்ல முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. மொழியாக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், நம்ம ஒரு வாசகர் செய்யற பணியை தான் செய்யறோம். ஆனா வாசகர் செய்யறதோட இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு செய்ய வேண்டியிருக்கு. க்ளோஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க. இன்னும் வரி வரியா படிச்சு ஒரு அதுல வாழக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்குதுங்கிறதுல என்னுடைய அனுபவத்துல முதல்ல சொல்லுவேன். ஆனா அப்படி வாழறது வழியா நமக்கு கிடைக்கிற எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் உலகம்ங்கிற நாவல் நான் முதல் முறை வாசிக்கிறப்ப, நம்ம பொதுவாகவே ஒரு வாசகரா வாசிக்கிறப்ப அந்த உலகத்துடைய ஸ்ட்ரேஞ்ச்னஸ், அதுல இருக்கிற நமக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கும், அதோடைய டீட்டெயிலிங் இருக்கும். அந்த டீட்டெயிலிங் தான் நம்ம பார்ப்போம், அது வழியா வாழ்வோம். ஆனா அதோடைய அர்த்தப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு அதுக்குள்ள ஆழறோமோ அது வழியா நமக்கு அந்த அர்த்தங்கள் கிடைக்குது. ஒரு உதாரணம் இந்த நாவல்ல காவடி தூக்குற இடம் ஒண்ணு வரும். காவடியை தூக்கிட்டே போவாங்க பழனி மலை மேல. ஆனா அதே நேரத்துல முத்தம்மைங்கிற கேரக்டர், அவங்க நல்ல ஒரு இப்பதான் குழந்தை பெற்ற ஒரு உடலோட ஒரு பெரிய மதர் மாதிரி இருப்பா. அவளை ஒரு பொதி மூட்டையில போட்டு 2 பேரும் தூக்கிட்டு மேல போவாங்க. அப்ப இந்த காவடிக்கு பக்கத்துல அவ இருக்கா அப்படிங்கிறப்ப இவளை காவடி தூக்கிட்டு போறாங்களே, அப்ப இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற ஒரு துணுக்குறல் நமக்கு கிடைக்குது இல்ல. அது வழியா இப்படி ஒரு வாசிப்பு வழி அது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, வேற ஒரு மொழியில இருக்கு அப்படிங்கறதுனாலயே எனக்கு அந்த லீப் கிடைக்குது. அப்ப அது வழியா அந்த கல்ச்சருக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா என்னால போக முடியுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இதை டிரான்ஸ்லேட் பண்றப்பதான் எனக்கு இந்த அனுபவம் கிடைக்குது, வாசிக்கிறப்ப கூட கிடைக்கல. இந்த நாவல்ல முக்கியமான கதாபாத்திரங்களா இருக்கு ராமப்பன், அகமது குட்டின்னு 3 பேர் வராங்க. அவங்கள முதல் முறை படிக்கிறப்ப அவங்கள அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த 7ஆம் உலகத்தின் கதாபாத்திரங்களா, அங்க சில வழிகள்ல அவங்க அந்த உலகத்துல இருந்து அவங்க மீண்டு வர ஒரு சித்திரமா தான் அதை பாக்குறேன். எப்படியோ அவங்க அதுல லிவ் பண்றாங்க, ஒரு இது இருக்கு அவங்களுக்கு, ஒரு கலர் இருக்கு, ஒரு ஹோப் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எப்படி எக்ஸாக்டா அவங்களுடைய மீட்சிங்கிறது இருக்குன்னு பார்த்தா, ராமப்பன்றவர் ஒரு தொழுநோயாளி, ஆனா அவருக்கு அபாரமான ஒரு அழகியல் உணர்வு இருக்கு. பெண்களை பாக்குறாரு, ஆனா பெண்களுடைய விரல்களை மட்டும்தான் அவர் பாக்குறாரு. அப்ப அந்த அழகியல் வழியா தான் அவருக்கு எது குறையா இருக்கோ அது வழியாவே அவருடைய மீட்சியும் இருக்கு. எருக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு முதுகெலும்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சித்திரம் வரும். ஆனா ஒரு கண்ணகி மாதிரி இருக்கா, முதுகெலும்பு இல்லாத பெண் கண்ணகியுடைய நிமிர்வு இருக்கு அப்படிங்கிற இடம் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றப்பதான் அதை அந்த வார்த்தை ஒரு மொழி மாற்றத்துக்குள்ளே இருந்து எனக்கு நான் அந்த சப்டெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஒரு விதத்துல அதே மாதிரி அகமது குட்டி ஒரு இன்டெலெக்சுவல், அவருக்கு அதுவும் ரொம்ப காமெடியான ஒரு இடம் தான். அவருடைய என்ன சொல்றது, விதைப்பைகள் வீங்கி இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு இன்டெலெக்சுவல்னு சொல்றதுல இருக்கிற ஃபன் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, இதை நம்ம மொழி மாற்றம் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு கொஞ்சம் ஆழமா உள்ள போறப்ப இது கிடைக்குது. இது வழியா எனக்கு ஜெயமோனோட புனைவுலோகமும் இன்னும் ஜாஸ்தி ஒரு தெரிய வருது. என்னன்னா, எவ்வளவுதான் அதை என்ன சொல்றது, ஒரு நேர்மறையான உலகமா இல்லாம ஒரு எதிர்மறையான ஒரு உலகம் மாதிரி தோன்றினாலும் கூட அந்த உலகத்திலே இருக்கிறது ரொம்ப நேர்நிலையான ஒரு விஷன் அப்படின்னு தெரிய வருது. இப்படிதான் நம்ம கல்ச்சரலா உள்ள போறதுக்கான ஸ்பேஸ் மொழி மாற்றம் நமக்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, என்னுடைய அடுத்த கேள்வி என்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட புனை உலகம் சார்ந்ததும் தற்காலத்தில் நீங்க எழுதிட்டு இருக்கக்கூடிய கட்டுரைகள், புனை கதைகள் சார்ந்ததும் இருக்கு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க எழுதின கதைகளையும் நான் வாசிச்சிருக்கிறேன். இப்ப சமீபத்தில் எழுதின கதைகள், கட்டுரை வரைக்கும் பெருமளவு நான் வாசிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பெரும் படைப்பாளியை மொழியாக்கம் செய்வதால் ஒரு மொழியாக்கம் செய்பவருடைய அசல் படைப்பு அடைவதென்ன, இழப்பதென்ன, எது உங்களுக்கு அளிக்குது? ஜெயமோகன் படைப்புகள் அல்லது மூல மொழி ஆசிரியருடைய படைப்புகள்,
எது தடையாக இருக்குது அப்படின்னு குறிப்பா சொல்ல முடியுமா? ஒரு எழுத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிற அளவுல தான் என்னால பதில் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பெருசா எழுதலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ப்ராசஸ்ல இருக்கேன். இப்போ அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ச்சியா மொழியாக்கம்ங்கிறது வந்து மொழிக்குள்ள வாழறது தான். இப்போ மொழிக்குள்ள வாழறப்ப நெரேட்டிவ் கத்துக்கிறோம், அந்த பேசிங் கத்துக்கிறோம், இது மாதிரி கதை சொல்லும் முறையில டெக்னிக்கலா கிராஃப்ட் அளவுல வந்து பல விஷயங்கள் வந்து கத்துக்கிறோம். ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது எதுல கவனம் செலுத்தணும், எதுல கவனம் செலுத்தக்கூடாதுன்னுட்டு. இப்போ இதை உண்மையிலே பல ஆத்தர்ஸ் ரீட் பண்ணியிருப்போம். நம்ம இப்ப நான் டால்ஸ்டாய் படிச்சிருக்கிறப்ப எனக்கு இந்த இன்சைட் இருக்குன்னு எனக்கு தெரிய வருது. ஆனா டிரான்ஸ்லேட் பண்றப்ப எனக்கு இந்த இன்சைட் இன்னும் கூடுதலா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சீன் செட் பண்றப்ப எங்கேருந்து வெளிச்சம் வருது, அப்போ அதாவது பகல்ல, அப்போ இந்த பக்கத்துல இருந்து வெளிச்சம் வருது அப்படின்னா இது கிழக்கு, அப்போ அவன் மேற்க தான் நோக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த சீன் மொத்தமே நமக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரியாது. அந்த எஃபெக்டை தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனா ஒரு மொழிமாற்ற மாதிரி ஒரு மொழியாக்க மாதிரி ஒரு டாஸ்க்ல பண்றப்பதான் இந்த சீன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பிரஜை நமக்கு வந்து வருது. அந்த லைட் கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி பல டெக்னிக்கலான அது டெக்னிக்கல்னு சொல்றேன். ஆனா அது ஒரு விதத்துல எனக்குள்ள அது டெக்னிக்கை தாண்டி ஒரு அவேர்னஸா உள்ள போகுதுன்னு சொல்லலாம். அதுதான் இது வந்து எது அழித்ததுன்னு சொல்லிட்டீங்க, தடையாக எதையாவது அமைந்ததாக நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அது சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தடை அப்படின்னா, எனக்கு அப்படி நினைக்கல. இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பெரும்பாலும் வந்து இருக்கு. இருக்கலாம் ஓரளவுக்கு நம்ம இதை தாண்டி போகணும், அல்லது இது 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 இங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லுங்கிற துடிப்பு வந்து இருக்கலாம். பட் அது நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுனாலங்கிறது இல்லை. எல்லா மாஸ்டர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனை படிக்கிறப்பவே நமக்கு வந்து அப்புறம் ட்ரெடிஷனுக்கு இதுதான் ட்ரெடிஷன் அப்படிங்கிறப்ப அதை உள்வாங்கணுங்கிற முனைப்பு தான் இன்னும் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை எனக்கு தடை அப்படின்றது சொல்ல தெரியல எனக்கு. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து, நம்ம தமிழ் இலக்கியம் உலக பரப்புகளை எட்டுவதற்கு ஆங்கிலத்துல மொழியாக்கம் பண்றது எண்ணிக்கையில இது குறைவு தான். அதாவது ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு வர எண்ணிக்கையில 10ல் 1 பாகம் தான் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போகுது. ஆமா. இதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆங்கில மொழியாக்கம் செய்பவர்கள் மொழியாக்கம், அதுவும் இப்போ நீங்க பிரியம்பதா இது மாதிரியான ஒரு நியூ ஏஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்னு சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கிறத பாக்குறீங்களா? முதல் விஷயம் வந்து இந்த நம்பர் வைஸே வந்து நீங்க சொல்றது உண்மைதான். கம்மியான மொழியாக்கங்கள் தான் இதுக்கு முன்னால வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, உலகளாவிய அளவிலேயே வந்து அதனால இந்திய அளவிலேயே வந்து மொழியாக்கங்கள் மேல பெரிய அளவுல கவனம் இல்லாம தான் இருந்தது. அதுவும் குறிப்பா தெற்காசிய நாடுகளில இருந்து 1997 நியூயார்க்கரோட ஒரு பதிப்பு வந்து வருது. அது இந்தியன் லிட்ரேச்சர் ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க ஒரு இஷ்யூ போடுறாங்க. அந்த இஷ்யூவோட கவர்ல இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்திய ஆங்கிலத்துல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள். அதுல சல்மான் ருஷ்டி சொல்றாரு, நான் பாஸ்ட வரைக்கும் ஆங்கிலத்தை தவிர இந்திய மொழிகள்ல இலக்கியம்ன்றது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனுடைய வாசிப்புடைய ஒரு குறைபாடாதான் நான் இப்ப பாக்குறேனே தவிர, அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அந்த பீரியட்ல பப்ளிஷிங்க்கு அந்த அளவுக்கு இது மேல கவனம் இல்லை. அப்ப இங்க இருந்து அந்த பீரியட்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க அவங்க சொந்த ஆர்வத்துல செய்யக்கூடியதாகவும், பப்ளிஷரும் பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு 100 காப்பி 150 காப்பி போடுறதாகவும், அதனால அதுக்கு மேல வாசகர் கவனம் இல்லை, விமர்சகர்னு யாருமே இல்லை. சோ இந்த சூழலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நலிஞ்சுதான் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ஒரு மாதிரி டெடிக்கேட்டடா வேலை பார்த்த சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. சோ அது இது ஒரு தொடர்ச்சின்னு ஒண்ணு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து சூழல் மாறி இருக்கு. இன்னைக்கு இது உலக அளவுல வந்து பல நாடுகள்ல இருந்து இலக்கியங்களை மொழியாக்கம் வழியா வாசிக்கணுங்கிற ஒரு சின்ன முனைப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு வேவோடைய ஒரு பகுதியா எங்களை பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஆனா அது மட்டும் இல்ல, இலக்கியம்ங்கிற விழுமியம் மேல ஒரு உலகளாவிய அளவுல வந்து ஒரு அகழி மாதிரி ஒரு சின்ன பிரேக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது இன்னைக்கு திரும்ப அந்த வேல்யூஸ் மேல இலக்கியமே ஒரு மதிப்பீடு அப்படிங்கிற அளவுல வந்து ஒரு மாற்றம் நிகழுதுன்னு நினைக்கிறேன். அதை உள்வாங்கிட்டு இருக்கிற ஒரு மொழியாக்கக்காரர்களா தான் இப்போ என்னையோ பிரியமதாவையோ நான் வந்து பாக்குறேன். அந்த விழுமியத்துக்காக தான் இதை நாங்க செய்யறோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ சில பேரும் வந்திருக்கிறாங்க. இது ஒரு விழுமியம் வேல்யூங்கிற அளவுல ஒரு மாற்றம் நினைக்கிறேன். நீங்க முதல்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நீங்க வாசிக்க துவங்கினது ஆங்கில இலக்கியங்கள் தான் பெரிதும் பாதிக்கும், ரொம்ப பின்னாடி தான் தமிழுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு. ஒருத்தர் வந்து முதல்ல தமிழ் இலக்கியம் வாசித்து பின்னாடி ஆங்கிலம் கற்றுக்கொண்டு மொழியாக்க செய்வதற்கும், ஒருவர் முதல்லயே ஆங்கில இலக்கியம் வாசிச்சுட்டு அதே சமயத்தில் வெளிநாடுகள் உங்களை மாதிரி வெளிநாடுகள்லையும் கணிசமான ஆண்டுகள் சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள், பிட்ஸ்பர்க்ல இருந்தீங்க நினைக்கிறேன் இல்லையா, நாடுகளில் ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் இருந்ததுக்கு
உள்ள அப்படி ஒரு மொழியாக்கம் செய்பவர் இருக்கார் இல்லையா, இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூலமான வேறுபாடு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இரண்டாம் வகையினர், அதாவது ஆங்கில புனைவு மொழி, ஆங்கில பண்பாடு, ஆங்கிலோபோன்னு சொல்றேன், ஆங்கிலம்னா ஆங்கிலம் மட்டும் இல்ல, ஐரோப்பிய வெஸ்டர்ன் பண்பாட்டுக்குள்ள வாழ்ந்த ஒருவருக்கு கண்டிப்பா மொழி இன்னும் கைவசமா வரும். இன்னைக்கு உள்ள புனைவுக்கான ஒரு சில மொழி வகைமைகள் இருக்கு, அது ஒரே சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ஒர்க் தன்னுடைய தரம் இன்னும் கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியா இருக்கும். தொடர்ச்சியா எந்த புனைவு மொழிக்குள்ள மொழியாக்கம் பண்றோமோ அந்த புனைவு மொழிக்குள்ள வாழறது அவசியம்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொல்லணும், இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிந்தனை என்னன்னா, அந்த மாதிரி வெளிநாடுகள்ல வாழக்கூடியவங்க இப்போ இந்திய மொழிகள்ல இருந்து மொழியாக்கம் பண்ணாங்கன்னா நல்ல படைப்புகள் வரும்னு. ஆனா அதே அளவுக்கு அவங்களுக்கு எந்த மொழியில இருந்து மொழியாக்கம் பண்றாங்களோ அந்த மொழி சூழலும் தெரிஞ்சிருக்கணும், அந்த கலாச்சாரமும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க இத ஒரு மாதிரி பிளாட் பண்றதுக்கான டெண்டன்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சிருக்கக்கூடிய சில முன்னோடிகளுடைய வர்க்க ஒரு விமர்சனபூர்வமா நான் சொல்லணும்னா அந்த குறைபாடு நான் சொல்லிதான் ஆகணும். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டாவது அம்சம் இருந்தா கூட இந்த முதல் அம்சம் மொத்தமா அந்த கல்ச்சர் உள்ள நம்ம போய் இம்மர்ஸ் பண்ணிக்கிறது, வெளியில இருந்து அதை ஒரு அவுட் சைடரா பண்றதோட கூட உள்ள போய் இம்மர்ஸ் பண்ணிட்டு ரெண்டு கலாச்சாரங்களுக்கு மத்தியில ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல மொழியாக்க செய்யக்கூடியதுன்னு நினைக்கிறேன். இப்போ நவீன காலகட்டத்துல ஆங்கில வாசகர்களுக்கு சென்றடையணும்னு தான் நீங்க மொழியாக்கம் பண்றீங்க. இப்போ நம்ம இந்த தீவிர திரைப்படங்கள்ல இருந்து பார்த்தோம்னா இதை ஒரு வகையில ப்ரொபகேட் பண்ண வேண்டியது இருக்கு, லாபி பண்ண வேண்டியது இருக்கு, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு படைப்பு அது அசல் தன்மை பெற்ற உயர்ந்த படைப்பா இருந்தால் தன்காலிலேயே நிற்கும் அப்படிங்கிறது குளோபலைசேஷனுக்கு முன்பு பேசப்பட்டது. இன்னைக்கு எந்த ஒரு பண்டமா இருந்தாலும் தரம் மட்டுமே அடிப்படையாக கொண்டதல்ல, விளம்பரமும் அணுகுமுறைகளும் தேவை அப்படிங்கிற இடம் மாறிட்டு வந்ததாகவும் ஒரு நோக்கு இருக்கு. இந்த சூழல்ல இது மாதிரி மொழியாக்கம் மட்டும் பண்ணா போதுமா, அல்லது எப்படி இந்த ஆஸ்கர் நாமினேஷனுக்கு லாபி எல்லாம் நடக்குது இல்லையா, அது மாதிரி லாபியிங் தேவையா? உங்களோட பெரிய அல்லது நமக்கு லாபிங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாபியிஸ்ட் ஒரு சாதாரண படைப்பை உலக அரங்கில் வெற்றி பெற செய்து விட முடியுமா? லாபிங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம அந்த வார்த்தைக்கு போவேன். அது நடக்கலன்னு சொல்லல. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விழுமியம் என்னன்னா, அதை லாபிங் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறக்கூடாது. ஆனா வாசகர்களுக்கு கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி பண்றது தவறில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படி, அதாவது ஒரு நல்ல பப்ளிகேஷன் வரணும் அப்படின்னு முயற்சி பண்றதா இருக்கட்டும், அங்க உள்ள வாசகர்கள்ட்ட நம்ம போய் புத்தகங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், அது ஒரு விதமான ஒரு மிஷன் அப்படிங்கிற அளவுல அதை நம்ம செய்யறோம் அப்படின்னு. அதாவது அதிகாரங்களை நம்ம உள்ள கொண்டு வரல, நம்ம ஒரு மிஷன்கிற அளவுல தனிப்பட்ட ஆட்கள்கிட்டையும் நிறுவனங்கள்ட்டையும் பேசலாங்கிறது தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல முன்னால இப்படி இருந்தது, இப்ப அது கொஞ்சம் நம்ம புஷ் பண்ண வேண்டி இருக்குன்னு. எனக்கும் அந்த நெருடல்கள் சிலது இருந்தது, அது எனக்கே இன்னும் ஃபுல்லா ரியலைஸ் ஆகல. ஆனா இப்போ சாருடைய ஒர்க்கு அறம் மற்றும் வெள்ளையானை, இப்போ 7ஆம் உலகம், இந்த 3 நாவலுடைய மொழியாக்கங்கள் நாங்க யுஎஸ்ல பப்ளிஷ் பண்றதுக்கான சில முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. அது வழியா வர உரையாடல்கள் வழியா என்ன தெரியுதுன்னா, நல்ல வாசகருங்கிறவங்க இன்னும் இருக்காங்க. எங்க இருந்தாலும் அவங்களுடைய சோல் கிட்ட நம்மளால பேச முடியுது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய முன்னெடுப்புங்கிறது இந்த நடுவில் இருக்கிற பேரியரை உடைக்கிறது மட்டும்தான். ஆனா அங்க போச்சு அப்படின்னா, அங்கேருந்து இப்ப என்னுடைய இந்த 7ஆம் உலகத்துடைய ஒரு பப்ளிஷர் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பேசுறத வச்சு சார் சொல்றாரு, சாருக்கு ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அப்ப பேசுறப்ப இங்க உள்ள நல்ல வாசகர் 7ஆம் உலகத்துல பாயிண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடங்களுமே, மகளுக்கு வளையல் வாங்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய இடம்ங்கிறது நம்ம ரொம்ப தமிழ் சூழலுக்கான ஒரு இடம்னு நினைப்போம். அத ஹங்கேரியில பூர்வீகம் கொண்டு அமெரிக்காவில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புக்ஸ் எடிட்டரால சொல்ல முடியுது அப்படின்னா அது ஒரு இலக்கியத்தோட வெற்றி இருக்காரு. அது இலக்கியத்தோட ஒரு வெற்றி தான் நினைக்கிறேன். அந்த இலக்கியத்தோட வெற்றி இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் மொழியாக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றேன். இப்போ நீங்க முதல்ல மொழியாக்கம் பண்ணணும்னு நீங்க இலக்கியத்துக்கு வர கிடையாது இல்லையா? அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனும் ஆய்வுத்துறை. அப்போ எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. நீங்க ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுத்து தான் ஒரு பெரிய பொறுப்புல இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து நீங்க இப்போ இந்தியாவில் அமைந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் மிஷனாக இந்த மொழியாற்றத்தை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்கு.
அது இலக்கியத்து மேல இருக்கிற நம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு தனிப்பட்ட கேள்வியா ஆயிடும்னு நினைக்கிறேன். என்னன்னா மொத்தமாவே நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய இந்த இங்க நம்ம இருப்புக்கான நோக்கம் என்ன, இந்த மாதிரி கேள்விகளாலதான் எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு உந்துதல். அது அறிவியல் வழியா கொஞ்சம் சோதிச்சு பார்த்தேன். அறிவியல் எனக்கு அங்க விடைகள் போறலங்கிறப்ப இலக்கியத்துக்குள்ள வந்தேன். அதுவே என்ன அந்த மிஷனுக்குள்ளதான் நான் இருக்கேன். அதுல மொழியாக்கம் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, உலக ஞானம் முழுக்க மொழியாக்கம் வழியா தான் பரிமாறப்படுது. அப்ப அதுல ஒரு பகுதியா இருக்கேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஒரே ஆத்தர் 2 மொழியில இயங்கக்கூடியது. இப்போ ஜெயமோகன் வந்து மலையாளத்துல குறைவாகவும் ஆங்கிலத்துல நேரடியாக அதை விட குறைவா எழுதியிருக்காரு. இப்போ தன்னுடைய தளத்துல எழுதிட்டு வர்றாரு. இதுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு காலம் தொடர்ச்சியாக எழுதி வந்துட்டு இருந்தாரு. இப்ப இவருடைய எனக்கு முதல் முறையாக பாரதியுடைய நேரடி ஆங்கிலமும் அசோகமுத்தனுடைய நேரடி ஆங்கிலம் படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு ப்ரொலிபிக் ரைட்டர்ஸ் இவங்க அப்படின்னு. அது மாதிரி உங்களுடைய ஆதர்ச எழுத்தாளர் அல்லது நீங்க தொடர்ச்சியா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிற ஜெயமோகன் சாருடைய ஆங்கிலத்தை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அதுல அதன் மீது உங்களுடைய கருத்து என்ன? வாசிச்சுட்டு வர எனக்கு அப்படியே அதான் சொல்லல, ஒரு மொழியில இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது தடையில்லை. அதாவது இந்த மொழி அந்த மொழின்னு இல்லை. இப்ப நாளைக்கே வந்து ஜெயமோகன் சார் சைனீஸ் கத்துக்கிட்டு சைனீஸ்ல எழுத ஆரம்பிச்சா ரொம்ப ஒரிஜினலான சைனீஸ் எழுதுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இன்னர் லாங்குவேஜ் தான் நம்மள ரைட்டர் ஆக்குது. எனக்கு பர்சனலி நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அசோகமித்திரனை வந்து இந்துல வந்து ஜெய தியாகராஜன்கிற பேர்ல கட்டுரைகள் எழுதி எனக்கு அந்த கட்டுரைகள் வாசிச்சு பிடிச்சு அப்புறம் தான் அவர் வந்து அசோகமித்திரன் தெரிய வருது. அதே மாதிரி அசோகமித்திரன் செஞ்ச மொழியாக்கங்கள் வந்து தமிழ்ல இது வரைக்கும் வந்ததுல பெஸ்ட் மொழியாக்கங்கள்னு நான் சொல்லுவேன். வண்ணநிலவனுடைய ஒரு கதை பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுத்து பப்ளிஷ் பண்ண சிலது வந்து இந்தியன் லிட்ரேச்சருங்கிற சாகித்ய அகாடமியோட ஜேர்னல்ல வந்திருக்கேன், நான் வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டர் அப்படிங்கிறவங்க வந்து மொழி ஆளுமை கொண்டவங்க. அப்ப இந்த மொழி அந்த மொழிங்கிறது வந்து அது ஒரு ட்ரைனிங்கிற அளவுல தான் ஏற்பாடு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்ப சாரோட ஆங்கிலத்தை நான் எதுக்கு வாசிக்கிறேன்னா நான் இன்னும் பெட்டரா மொழியாக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுக்கு. அப்புறம் பொதுவான இன்னொரு சூழல் இருக்கு. என்னன்னா, இது நம்ம தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போகிற மாதிரியே நம்ம அயல் மொழியான கன்னடம், அதே போல மலையாளம், இதுல இருந்தும் ஆங்கிலத்துக்கு போகுது இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வரக்கூடிய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு அறிமுகம் இருக்குதா? அதை பத்தின ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கா? அவங்க ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட அப்படிங்கிற மாதிரி, அல்லது நம்ம அளவுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா? தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு மொழியாக்கங்கள் இல்லைங்கிறது தான் நிதர்சனம். நம்மளுடைய இந்த 50 இல்ல இப்போ ஒரு 100 வருஷ வரலாறு எடுத்து பார்த்தா பெங்காலி, மலையாளம், கன்னடா இந்த 3 மொழிகளை பொறுத்த அளவுக்கு, ஹிந்தி இந்த 4 மொழிகளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டர் மொழியாக்கக்காரர்கள் இருந்திருக்காங்க. இப்ப நாங்க மொழின்னு ஒரு அமைப்பை வச்சு நடத்துறோம். இந்திய மொழிகள்ல இருந்து மொழியாக்கம் வழியா இலக்கியத்தை இணைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரமா இது வழியா நான் நிறைய மொழியாக்க வல்லுநர்களை சந்திச்சுட்டு வரேன், மூல மொழி ரைட்டர்ஸை சந்திச்சுட்டு வரேன். நாங்க இப்போ 3 வருஷமா மொழி பரிசுன்னு ஒண்ணு மொழியாக்கத்துக்கு கொடுத்துட்டு வரோம். அது வழியா எங்க ஜூரியோட சில உரையாடல்கள் வந்து பேச வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பாக்குறப்ப NS மாதவன் அவர்கள் மலையாளம் எழுத்தாளர், எங்களுக்கு அவர் ஒரு ஜூரி மெம்பரா வந்தாரு. அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரிஜினல் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெற்கு இந்தியாவில இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து இன்னும் சுப்பீரியர் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் வடக்குல இருந்து வர டிரான்ஸ்லேட்டர்ஸுக்கு அவங்களுக்கு அதை மாற்ற இன்னும், அதுவும் குறிப்பா உருதுல வந்து அது எப்படி அப்படி அமையுதுன்னு தெரியல. ஆனா உருதுல தான் இது வரைக்கும் நாங்க பாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. உருதுல இன்னைக்கும் நல்ல சிறுகதைகளும் எழுதப்படுது. ஹிந்தியை பொறுத்த அளவுக்கு சிறுகதைகள் எனக்கு இது வரைக்கும் அவ்வளவு அப்பீலான சிறுகதைகள் வந்து வரல. ஆனா ஹிந்தியில வந்து நல்ல டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. நல்ல ஒரிஜினலான ஃபிக்ஷன் வருது வந்து கன்னடத்துல. இன்னைக்குள்ள மலையாளம் ஃபிக்ஷன் நான் வாசித்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அப்பீல் ஆகல. கன்னடத்துல, தமிழ்ல தான் ரொம்ப ஒரிஜினல் ஃபிக்ஷன் வந்து வருது. ஆனா நம்மளுடைய டிரான்ஸ்லேட்டர்ஸுடைய தரம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். அது ஏன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அது நம்ம பேச வேண்டிய ஒரு பிரச்சனை தான். இப்போ ஒரு மொழியாக்கங்கள் நான் கிட்டத்தட்ட நான் வாசிக்கிற 100 பக்கம் வாசிச்சேன்னா எப்படி ஒரு 40 பக்கம் மொழியாக்கம் வழியா தான் வாசிக்கிறேன் தமிழ்ல. அப்படி வந்து மொழியாக்கம் செய்பவர்கள் பேர்ல எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதாவது சில மொழியாக்கம் செய்யக்கூடியவங்க, அப்படி உதாரணமா சா தேவதாஸ் இது மாதிரியான ஆட்கள் சொல்லலாம். அவங்க வந்து பாதி படிச்சுட்டு பாதி புரியாம பாதி கலைச்சொற்களை இவங்களாவே உருவாக்குற பேர் வழின்னு ஏற்கழித்து வந்து ஒரு படைப்பை, அதோடைய படைப்புடைய தரத்தை குறைச்சிருவாங்க. நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் ரெண்டுமே. இப்போ சா தேவதாஸ் மூலமாக நான் வந்து இந்த காஃப்காவை போய் பார்த்ததுனாலேயே
காஃப்கா பேர்ல எனக்கு ஒரு அபிப்பிராயமே உருவாம போயிருச்சு. அப்புறம் அதே போலதான் இவரு செக்காவ். ஆனா அதுக்கு பின்னாடி போய் அசல் காஃப்காவையும் அசல் இவரையும் செக்காவையும் வாசிக்க போது பல மடங்கு உயர்ந்த ரைட்டரா தெரிகிறாங்க. அப்போ அவருடைய உயரத்தை ஒரு 2-3 அடி குறைச்சி விட்டுறாங்க இவங்க பாதி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கானாசு மொழியாக்கத்திலேயே 2-3 பேராவே ஸ்கிப் பண்ணிடுவார். பண்பு வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரிஜிட் வெர்ஷன். இவரு மூலத்திலயுமே அப்ரிஜிட் வெர்ஷனா இருக்கும். அப்போ ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல வர்றதுக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதுல நான் வாசிச்ச வரைக்கும் நம்ம சுஷீலாமா இவங்க, ஏன்னா நான் அசல் இங்கிலீஷ், நமக்கு ரஷ்யன் தெரியாதனாலுமே அசல்ல இங்கிலீஷ்லயும் வாசிச்சிருக்கிறேன், இவங்க தமிழ்ல பண்றதையும் வாசிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்ல மொழியாக்கமா இருக்கும். எனக்கு ஓரளவு ஜி குப்புசாமி கூட ஏற்புடைய மொழியாக்கம் செய்யக்கூடியவர் தான், ஆர் சிவகுமார் இவங்க எல்லாமே. ஏன்னா வெகு சுரைவா தான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம், நமக்கு அது மெனக்கெட்ட வேலைங்கிறதுனால. அப்படி வந்து உங்களுடைய ஆங்கிலத்துல மொழியாக்கம் செய்யக்கூடிய தற்கால பெயர் சொல்லினாலுமே விட தற்கால ஆங்கிலத்துல மொழியாக்கம் செய்யக்கூடியவர்கள் பேர்லையும், அதே போல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கவங்க பேர்லையும் என்ன அபிப்பிராயம் இருக்குது, குறைபாடுகள்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இப்போ ஆங்கிலத்துக்கு போறவங்களை பத்தி நான் முதல்ல சொல்றேன். நீங்க சொன்னீங்க இந்த அப்ரிஜ்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சிக்கல் தான். இது வந்து தமிழ்ல இருந்து போனவங்களுக்கும் சில முன்னோடிகளுக்கு அது இந்த பிரச்சனை இருந்திருக்கு, பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்ப தற்காலத்துல மற்ற மொழிகள்ல இருந்து வரக்கூடிய படைப்புகள்ல வந்து இது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தான் இன்னைக்கு போய் 2 நாள் முன்னாடி கூட இங்க வந்திருந்த சில இன்னொரு மொழியாக்க பர்சனோட பேசிட்டு இருந்தேன். அது என்னன்னா, கல்ச்சர் எங்கெல்லாம் வருதோ அவங்க வந்து பிளாட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து அவங்களுக்கு புரியாது, இவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஒரு மொழியாக்க செய்யறவங்களுக்கு அந்த லிபர்ட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க மொழியாக்கம் பண்றப்ப கல்ச்சரை தான் நீங்க வந்து மெயினா கொண்டு போறீங்க. அப்போ அந்த மெனக்கடல் இல்லாம அது வந்து சரியான மொழியாக்கமா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, மேம்படுத்தல்னு ஒண்ணு செய்யறாங்க. அதாவது இது வந்து என்னது, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பட்டு கொஞ்சம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி படைப்புல வந்து இருக்கிற சிக்கல்களை வந்து அட்ரஸ் பண்ணாம, படைப்புங்கிற அளவுல அட்ரஸ் பண்ணாம மொழியாக்கத்துல வந்து இவங்க மேம்படுத்தி செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம சமீபத்துல நம்மளுடைய விஷ்ணுபுரம் விழால வாசிச்ச ஒரு முக்கியமான நாவல்ல கூட இந்த சிக்கல் நடந்ததா பேசிக்கிறோம். அப்படி அது மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. ஏன்னா ஒரு படைப்புங்கிறது ஒரு படைப்பு தான். இப்போ படைப்பை மொழியா மேம்படுத்துறது, அது ஆசிரியரோட கலந்து செய்யலான்னு சொல்றாங்க. அதை மேம்படுத்தல் அப்படிங்கிறது வந்து படைப்புங்கிற அளவுல நிகழணும். அதை மொழியாக்கத்துல செஞ்சு, ஏன்னா அது வழியா சில ஆதாயங்கள் கிடைக்குது. கண்டிப்பா இந்த மொழிகளுக்கு இடையில ஒரு ஹெஜிமோனி ஒண்ணு இருக்கு, அது மேல விமர்சனம் இருக்கு. தமிழுக்கு வர மொழியாக்கம் நான் ரொம்ப குறைவா தான் தமிழ்ல மொழியாக்கங்கள் வந்து வாசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த ரொம்ப சிடுக்கான என்ன சொல்றது, எனக்கு நான் தமிழ்ல மொழியாக்கம் வாசிக்கிறதுங்கிறது இன்னொரு வகையான தமிழை கத்துக்கிறதுக்கு தான். அதாவது நம்ம எந்த லாங்குவேஜ்ல இருந்து மொழியாக்கம் இருக்கோ அந்த மொழியோட ஒரு சாயல் தமிழ்ல இருக்கும்ல, அந்த சாயலை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் தான். அப்போ அது தமிழா தான் இருக்கணும் முதல்ல, அப்புறம் தமிழுக்கு மேலதான் அந்த அடுத்த மொழியோடைய அந்த சாயல் இருக்கணும். அதுவே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப குழப்பி அடிச்சு இருக்கு அப்படின்னா உள்ள என்னால போக முடியல. அதுக்கும் பேர்கள் சொல்ல நான் வந்து விரும்பல. ஆனா நல்ல மொழியாக்கங்கள் தமிழ்ல வரப்ப வாசிக்கிறப்ப எனக்கு பர்சனலி எனக்கு அன்பு வழி பிடிச்சிருந்தது. கானாசோல் அது நான் ஆங்கிலம் வாசிச்சது அந்த புஸ்தகத்துக்கு. ஆனா எனக்கு தமிழ் மொழியாக்கத்துல வாசிக்கிறப்ப அது ஒரு மாதிரி புனைவு மொழியா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், இந்த கலை சொற்கள் உருவாக்கம் பத்தி. இப்ப சமீபத்துல உங்களுடைய ஹிந்து பேட்டி நினைக்கிறேன் கடைசியா வந்ததுல இந்த பெனால்டி ஆஃப் ஈவில் அத பத்தி கூட பேசிருப்பீங்க. அதுக்கு சமானமான ஒரு வார்த்தை இங்க இல்ல, அதாவது குற்ற செயல்களின் அன்றாடத்தன்மை அப்படி சொல்லலாம். அப்போ நீங்க தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு கொண்டு போகும்போது இதே சிக்கல் வரும் இல்லையா? இப்ப அரைத்து மாவே அரைத்து கொண்டிருந்தான் அப்படிங்கறத நீங்க வேறொரு இடியம் தான் கையாள வேண்டியது இருக்குது. அப்போ நீங்க ஆங்கிலத்துல எப்படி வந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழ் வரும்போது புது கலை சொற்கள் மொழியாக்கம் செய்பவர்கள் உருவாக்குறாங்களோ, அது மாதிரி தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு போகும்போது புதிய கலைச்சொற்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கா உங்களுக்கு? அப்படி உருவாக்குன மாதிரி அனுபவம் இருக்கா? கலைச்சொற்கள் வேற, இடியம் வேற, அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா கலைச்சொல் இடியம்ங்கிறதுக்கான பேரல் இடியம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சில நேரங்கள்ல இங்க உள்ள இடியம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா அந்த இடியமை நம்ம அப்படியே, நான் வந்து சில நேரங்கள் அதை அப்படியே கொண்டு போவேன். ஒரு இடத்துல 7ஆம் உலகம் நாவல் ஒரு இடம் வரும், அவ தொண்டையை காமிச்சா அப்படின்ட்டு வரும், கத்தினான்னு சொல்றதுக்கு. எனக்கு அது பிடிச்சிருந்தது. அவ வந்து நான் அதை நேரடியாவே மொழியாக்கம் பண்ணேன். அது எடிட்டர் வந்து பிடிச்சு, எனக்கு அவ என்ன சொல்றான்னு புரியுது, ஆனா இந்த யூசேஜ் இங்கிலீஷ்ல கிடையாதுன்னு, இனிமே வரும் அப்படின்னு. அந்த மாதிரி அது என்னோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல செய்யறது. அது எல்லா நேரமும் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் அது மாதிரி சில இடங்கள் இருக்கு. அது இடியம். அது
கலை சொல்லுன்னு வரப்ப ஏற்கனவே என்ன இப்போ தத்துவமாவோ இல்ல வரலாற்றுல இருந்து நம்ம கலைச்சொற்கள் எடுக்கிறப்ப ஏற்கனவே அதுக்கான பேரலல் வேர்ட்ஸ் நம்ம இன்டெலிஜென்ஸா டெவலப் பண்ணி இருக்கு, அறிவியக்கத்துல இருக்குன்னா அதை உபயோகப்படுத்துறது தான் அது. இது வரைக்கும் அப்படி ஆங்கிலத்துக்கு எடுத்துட்டு போறப்ப கலை சொல்ல உருவாக்குறதுன்னு பண்ணிருக்கிறேனான்னு நான் இப்ப இந்த குமரித்துறைவி நாவலுக்கு பல இடங்கள்ல சில ஃப்ரேசஸ் அந்த மாதிரி உருவாக்க வேண்டி வந்திருக்கு. ஆனா சில இடங்கள்ல இன்னொரு வேலை நான் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை என்னன்னா, நம்ம வார்த்தையாவே வார்த்தை இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பேசல வேதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு குறுகின கான்டெக்ட்ல மட்டும் பயன்படுத்தாம அதோடைய ஒரு 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 பொதுப்படையான அர்த்தத்தை எடுத்துட்டு அதை வந்து உலகளாவிய ஒரு அர்த்த வேலைக்கு கொண்டு போறது இருக்குல்ல. அந்த மாதிரி இப்ப குமரித்துறைவில வந்து இந்த குறை, நிறை, மங்களம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளால வந்து உண்மையிலேயே ஒரு 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 பிராடா கொண்டு போறதுக்கான சாத்தியம் இருந்ததுன்னு தோணுச்சு. அதை அந்த நாவல்ல நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதனால கலைச்சொல்ல உருவாக்குறதுங்கிறது ரொம்ப செஞ்சது இல்லை, ஆனா கலைச்சொற்களை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு.